பட்டியல் இனத்தவருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி பாராட்டாமல் இருக்க முடியுமா என அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். நானும் அமைச்சர் கோவிசெலியனும் ஒரே நாளில் முனைவர் பட்டம் பெற்றோம் என அவர் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எளியவன் நான் பள்ளிக்கல்வி அமைச்சராக பணியாற்றினேன் என அவர் கூறியுள்ளார். மேலும் இது தொடர்பாக தொலைபேசி வாயிலாக அவர் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். தற்பொழுது கோவிசெலியனுக்கு உங்களுடைய பாராட்டுகளை நீங்கள் தெரிவித்திருக்கின்றீர்கள். அவருடனான உங்களுடைய அந்த இணக்கம் என்ன? கூடுதல் விவரங்கள். முனைவர் பட்டத்தை சென்னை பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழா மண்டபத்தில் மேதகு முன்னாள் ஆளுநர் ரோசியா அவர்களிடம் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றார்கள். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, அருப்புக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினராக எளியவன் நானும், இன்னொரு சட்டமன்ற உறுப்பினராக கோவிசெலியன் அவர்களும் 2011 பெற்றோம். முனைவர் பட்டம் பெற்ற அந்த காலகட்டத்தில் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று அன்றைய துணைவேந்தராக இருந்த திரு திருவாசகம் அவர்கள் மேடையிலே அறிவித்தார்கள். எல்லாரும் மாணவர்களுக்கும் எல்லா பட்டமளிப்பு விழாவுக்கும் அமர்ந்தே வழங்கினார் மேதகு ஆளுநர் ரோசியா அவர்கள். எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று சொன்னவுடன் எழுந்து நின்று மக்கள் பிரதிநிதிகளுக்கான ஒரு மரியாதையை, ஒரு மாண்பை எங்களுக்கு வழங்கினார் மேதகு ஆளுநர் அவர்கள். முதலாவதாக அந்த முனைவர் பட்டத்தை நான் பெற்றேன். இரண்டாவதாக திரு கோவிசெலியன் அவர்கள் பெற்றார்கள். பெற்றதற்கு பிறகு ஓராண்டுகளுக்கு பிறகு பள்ளிக்கல்வி அமைச்சராக புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வழங்கப்பட்ட அந்த பணியை ஏற்றேன். சரியாக 10 ஆண்டுகளுக்கு பிறகு முனைவர் பட்டம் பெற்ற இரண்டாவதாக இருந்த மாணவர்கள் ஒருவர் திரு கோவிசெலியன் அவர்கள் உயர்கல்விக்கு வாய்ப்பு பெற்றிருக்கிறார். ஆகவே உள்ளபடியே ஒரு பட்டியலினத்தவர் ஒரு உயர்கல்வி என்கிற உயர்ந்த வாய்ப்பை பெற்றதற்கு பாராட்டுகிறோம். அதே சமயத்திலே செந்தில் பாலாஜி போன்றவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது ஏற்புடையதல்ல என்பதையும் நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். அதே சமயத்திலே துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிற திரு உதயநிதி அவர்களுக்கு குடும்பத்திலிருந்து ஒருவரை, சமூக நீதி என்று சொல்கிற நீங்கள் குடும்பத்திலிருந்து ஒருவரையே துணை முதல்வர் என்கிற வாய்ப்பை விட என்பதற்கும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறோம். சார், இப்போ உதயநிதி ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் உள்ளே வந்திருக்கிறார். அந்த ஒரு வகையில் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி என்பது ஒரு ஏற்புடையதாகத்தானே இருக்கக்கூடும். இல்லை, அதாவது வந்துங்க, சமூக பேசுகிற திமுக, கொள்கை கோட்பாடுகள் பேசுகிற திமுக, பேரறிஞர் அண்ணாவால் தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற பேரறிஞர் அண்ணா குடும்ப அரசியலுக்கு முற்றாக நிராகரித்து அப்பாற்பட்டு செயல்பட்டு தன்னுடைய பதவியேற்பு விழாவுக்கு கூட தன்னுடைய துணைவியார் ராணி அம்மாவை அவரையும் அழைத்து செல்லலாமே என்று அவருடைய தம்பிமார்கள் கேட்டபோது வீட்டுக்கும் ஆட்சிக்கும் ஒரு இடைவெளி வேண்டும் என்று சொன்னவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். அப்படிப்பட்ட அண்ணா அவர்கள் தொடங்கிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்போது அப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறதா இல்லையே என்பதுதான் எங்களுடைய வேதனை. துணை முதல்வராகக்கூடிய ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கோ அல்லது அமைச்சர்களாக இருக்கிறவர்களுக்கோ யாருக்கும் அந்த தகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லையா என்கிற கேள்வியும் நாங்கள் எழுப்பியிருக்கோம். அமைச்சராக திரு கோவிசெலியன் பதவியேற்றமைக்கு நீங்கள் பாராட்டு தெரிவித்துள்ளீர்கள். அதே போன்று தொலைபேசி வாயிலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி திரு வைகை செல்வன்.